கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் அல்லாஹ் எம்மை இந்த கல்வி சபையில் இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கிறான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் 6வது வகுப்பில் 7வது வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்து இருக்கின்றான். இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய முதல் 50 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்திருக்கிறோம். 50வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லவில்லை, وَإِذْ قُلْتُ لِلْمَلَائِكَةِ நான் மலக்குகளுக்கு சொன்னேன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ நாம் மலக்குகளுக்கு கூறினோம். இந்த இடத்தில் நாம் என்று வரக்கூடிய இந்த நூனுல் அவ்வமா, பலரை குறிக்கக்கூடிய நூன் அல்ல. இது மகத்துவத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய நூன். இது பல இடங்களில் நாம் பார்க்கலாம். நாம் படைத்தோம், நாம் காத்தோம், நாம் உருவாக்கினோம், நாம் உணவளிக்கிறோம், இது எல்லாம் பலர் உணவளிக்கிறோம் என்ற கூற்றுக்கு இது பொருந்தாது. இதனுடைய உண்மையான அர்த்தம் இது மகத்துவத்திற்காக சொல்லப்படக்கூடிய நூன். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ மலக்குகளுக்கு என்ன சொன்னோம்? ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் மலக்குகளை படைத்தானோ, யார் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தானோ, அந்த அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். ஒரு சில மலக்குகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மலக்குகளும், விதிவிலக்கு யாரும் இல்லாமல். சில கருத்துகள் இருக்கிறது, விதிவிலக்குகள் உள்ள மலக்குகளை தவிர என்று. அப்படியெல்லாம் எந்த கருத்தும் அல் குர்ஆனின் அடிப்படையில் பார்க்க முடியாது. எந்த மலக்கும் அதில் விதிவிலக்கு